அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சென்னையில் நடைபெறவிருந்த தாவேகா தலைவர் விஜயுடைய பரப்புரை ரத்தாகியுள்ளது. எதுக்கு விஜய் இந்த பரப்புரையை ரத்து செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்துடைய நிபந்தனைகளை கடைபிடிக்க முடியாது அப்படின்றதுனால ரத்து பண்ணியிருக்காங்களாம். இன்னைக்கு 2 இடங்கள்ல பரப்புரை மேற்கொள்ளலாம். பரப்புரையா சரி காரி துப்படு அது போகிறதுக்கு இருந்தாரா? பரப்புரைன்னுலாம் சொல்லி பிரச்சாரம் பரப்புரைலாம் சொல்லக்கூடாதுங்க. கடுப்பா இருக்கு. சரி அதை விடுங்க. இன்னைக்கு போகிறதுக்கு இருந்தாப்புல எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கத்திற்கும் டி நகருக்கும் போகிறதாக இருந்திருக்காப்புல. இந்த தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிகள்லையும் 1 மணி நேரம் தான் பேசணும்னு சொல்லி அனுமதி கொடுத்ததுனால மறுத்துட்டாராம். 1 மணி நேரம் இவருக்கெல்லாம் பத்தாதான். இவர் அப்படியே அறுத்து தள்ள போறாங்க அரசியல் பேசி. 1 மணி நேரம் பத்தாதான். பேச போகிறது என்னமோ 3 நிமிஷம். டிவிகே டிஎம்கே நான் கெரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், எல்லா வழியையும் வேதனையும் தாங்கிட்டு வந்திருக்கேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்க, வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும், இதை சொல்கிறதுக்கு தான் வராப்பில். இதுக்கு 3 நிமிஷம் போதாதா? 1 மணி நேரமே போதாதான் இவருக்கு. அதுவும் இவங்க கேட்ட நேரம் தான். கேட்டிங்களா? வில்லிவாக்கத்தில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எங்களுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் காவல்துறை பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. இது போதாதா? இவனுங்க கேட்ட நேரம் தானே. எப்படியும் விஜய் 11 மணிக்கு வரேன்னு சொன்னால் 12 மணிக்கு தான் வருவார். அப்போ கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க காவல்துறை. லேட்டாக தான் வருவார். வந்துட்டு போட்டோம். விஜய்க்கு அவருடைய பண்ணையார்த்தனம் ரொம்ப டேமேஜ் ஆகிரும். அடிக்கடி வெளியே வந்துக்கிட்டு இருந்தா, அப்பப்போ வெளியே வந்தால் தானே அந்த இது இருக்கும், இந்த செலிபிரிட்டி ஒர்ஷிப்பிங்லாம் இருக்கும். சும்மா வெளியே வந்துட்டு இருந்தால் மக்களோட மக்களாக ஆயிடுவோம் இல்லையா? விஜய்க்கு அது போக சோம்பேறித்தனம், வெயில் ஒத்துக்காது நோ அப்படின்ற மாதிரி அவர் வீட்டில் நல்லா படுத்து தூங்கணுன்றதுக்காக இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்ட நேரத்தை தரல, எங்களுக்கு அவங்க கொடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இவ்வளோ தான், 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 11லேருந்து 1 வரைக்கும்லாம் கேட்டோம். இவங்க ஏன் 12லேருந்து? ஆமாம் கொடுத்துருந்தா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க இவங்க. ரோட்டில் கூட்டத்தை கூட்டி சும்மா சீனை போட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணாலும் 1 மணி நேரம் போதாதா? எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ இவனுங்களுக்கு மட்டும் என்னதான் அப்படி அரிக்குது, என்னதான் கடிக்குதுன்றது புரிய மாட்டேங்குது. இப்போ கூட என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, வில்லிவாக்கத்தில் கூட்டத்தை முடிச்சுட்டு சொன்ன நேரத்தில் டி நகர் தொகுதிக்கு போகலை அப்படின்னு சொன்னாக்க அனுமதி அளித்த நேரத்தை தாண்டி கூட்டம் போட்டாருன்னு தளபதி மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இன்றைக்கே அதை நாம் அஃபிடவிட்டில் ஆட் பண்ணணும். பெரம்பூர் கிட்ட இருக்கிறதுனால அங்கே சேர்த்துடலாம். ஆனால் திருச்சியில் சேர்க்கறது கடினமாச்சே, அது ரொம்ப கஷ்டம். இது தளபதிக்கு சதி, இதுதான் தளபதியை சுற்றி நடக்கக்கூடிய இந்த சதி அரசியல் அப்படின்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். இப்போ வேட்புமனுவில் எல்லாம் மாற்றணும், விஜய் மேலே கேஸ் போட்டுருவாங்க, லேட்டாலாம் அங்கே போகிறதுக்கு இங்கே போகிறதுக்குலாம் டைம் ஆயிடுச்சுன்னா கேஸ் போட்டாங்கன்னா அதை வேட்புமனுவில் ஆட் பண்ணணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுகுறானுங்க இல்லையா? நான் என்ன கேட்குறேன், வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் கடைசி நாள், அதாவது 6ஆம் தேதி சாயங்காலம் தான் கடைசி நாள். அப்போ நாளையிலேருந்து மட்டும் சரியாக வந்துடுவானா? நாளையிலேருந்து கரெக்டாக நிபந்தனைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவானா? எப்படியும் பண்ண போகிறது இல்லை. நிபந்தனைகளை மீறினா கேஸ் போட தான் செய்வாங்க இல்லையா? இதுக்கு கடந்து உருண்டுக்கிட்டு இருக்கானுங்க. அரசியல்வாதிகளாவே பொதுவாக இந்த மாதிரி கூட்டம் கூட்டிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் நார்மலாக வரதான் செய்யும். இதுக்கெல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தா இவனுங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு அரசியல்? அதான் புரிய மாட்டேங்குது. கட்சியை கலைச்சிக்கிட்டு போயிருங்கடா. எதையாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க, அழுது உருண்டுக்கிட்டே இருக்கானுங்க. எங்களுக்கு கேஸ் போட்டுருவாங்க, எங்களை நிபந்தனை விதிக்கிறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க, விஜய் லேட்டாக வந்தால் கேஸ் போடுவாங்க, கேஸ் போட்டால் அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும். எதுக்குடா இவ்வளோ? இறங்கி மக்கள் கூட பிரச்சாரம் பண்ணணும் இல்லையா? நல்ல நேரம் காலம் பார்த்துக்கிட்டு இருக்கானா அவன்? எப்போ வரலாம், இன்னைக்கு வரலாமா கூடாதான்னு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கானா? நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணலைன்னா கேஸ் போட தான் செய்வாங்க. அப்போ நிபந்தனைகளை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும், கொடுத்துருக்கிற நேரத்துக்கு கரெக்டாக வரணும். வரமாட்டேன், நான் இப்படி தான் வருவேன் அப்படி தான் வருவேன், எனக்கு 5 மணி நேரம் வேணும் 6 மணி நேரம் வேணும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு விரட்டி தான் அடிப்பாங்க. தாவேகா காரணங்க இந்த அணில் குஞ்சுகள்லாம் கற்றுக்கிட்ட அரசியல் விஜய்கிட்ட இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா விஜய்க்கு அவ்வளோதான் தெரியும், அந்த அரசியல் தான் தெரியும். என்ன நடந்தாலும் அதை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக சொல்லணும், அப்படியே திமுகவுக்கு நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்றத மட்டும் கற்றுக்கிட்டானுங்க. அதுலேயும் இப்போ திமுக கிட்ட அதிகாரமே இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. தேர்தல் ஆணையத்தை இவனுங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. தேர்தல் ஆணையம் 1 மணி நேரம் தான் அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கும் திமுக தான் சதியா, திமுகவுடைய சதியா. என்ன உலகத்தில் வாழ்கிறானுங்கன்னே தெரியல இவனுங்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் 12லேருந்து 1 அந்த உச்சி வெயிலில் அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி தெரியுதா? மக்களை எல்லாம் சாகடிக்கிறதுக்கு தான் இந்த சதி. அப்போ தான் டிவிகேக்கு எதிரான நரேட்டிவ்ஸை செட் பண்ண முடியும்ன்ட்டு திமுகவுடைய சதின்னு கடந்து உருள்றானுங்க தற்குறிகள். இந்த நியூஸ் கார்டை பாருங்கள், டிவிகே தான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க 11லேருந்து 1 வரைக்கும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜய் தானே மக்களெல்லாம் கொன்று அதை திமுக மேலே பழைய தூக்கி போட்டுடலான்னு அதுக்கு தான் நினைக்கிறான். திமுகவுக்கு எந்த அதிகாரம் கிடையாதுன்றதையும் இவனுங்களுக்கு தெரியாது. விஜய் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே தான் நம்புவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு தற்குறி முட்டாள் கூட்டம் பரப்புரையை எப்படியெல்லாம் ரத்து பண்ணலான்ட்டு புதுசாக காரணங்கள் தேடுறானுங்க இவனுங்களுடைய பண்ணையார்த்தனத்துக்காக.
வேற எல்லா கட்சியும் அவங்கவுங்க பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, பரப்புரையில் ஈடுபடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கண்டபடிக்கு பேசிக்கிட்டு இருக்காரு, பொய்யா பேசுறாரு. அவரெல்லாம் திமுக வந்து எதுவும் சதி பண்ணலையா? அவர் பாட்டுக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. கலைஞர் அவர்களை பற்றி அவ்வளோ அவதூறு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே அவ்வளோ அவதூறை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காரு. அவரையெல்லாம் எதுவுமே பண்ணல திமுக. இவனுங்க சோப்படப்பா கட்சி, இவனுங்களை வந்து திமுக ஒடுக்குதான், திமுக ஏதோ செய்யுதான். அப்படி என்னன்னா நீங்கெல்லாம் என்னடா கிழிச்சிட்டீங்கன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. முதல்ல சொன்னானுங்க திமுக தான் பிரச்சனை, திமுகவுக்கு அதிகார பலம் இல்லாம போயிருச்சுன்னு சொன்னா நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம், நாங்க எப்படி பிடிங்கிருவோம் தெரியுமா அப்படின்னு. அப்புறம் எஸ்ஓபி இல்லைன்னு சொன்னா நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் நானுங்க. அப்புறமா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்துச்சுன்னா நாங்கெல்லாம் புடுங்கி நட்டிடுவோம் அப்படின்னானுங்க. இன்னும் இவனுங்களுக்கு என்னெல்லாம் மாறணும்னு தெரியல இவனுங்க பிரச்சாரம் பண்றதுக்கு. ரோட்ல அங்கிட்டு ஒரு மரம் நிற்கிது, அங்கெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் ஏறுறாங்க, அதனால அந்த மரத்தை வெட்டுனாதான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லுவானுங்களா? மக்கள் கிட்ட போய் பரப்புரையில் ஈடுபடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே, நாங்கள் விரும்பலை ஆனால் எங்களுக்கு மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு டேரெக்டாக சொல்லிடலாமே. எதுக்கு நாங்கள் களத்துக்கு வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கோம், ஆனால் எங்களை நசுக்கிறாங்க ஒடுக்குறாங்கன்னு எதுக்கு அப்படிலாம் பில்டப் பண்ணணும்? மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கோங்க, இவனுங்க ஒன்னா நம்பர் சோம்பேறி கூட்டம். இவனுங்களுக்கு வெளியே வந்து பேசுறதுக்கெல்லாம் விருப்பமே இல்லை. 1 மணி நேரம் பிரச்சாரம் பண்றது இவனுங்களுக்கு பத்தாதான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 6ஆம் தேதி ஏப்ரல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை இடத்துக்கு போறாரு, எவ்வளவு நேரத்தில் போறாரு பாருங்க. திருவையாறுல 10 மணிக்கு நிற்கிறாரு, கும்பகோணத்தில் 11:30க்கு பிரச்சாரம், 10 மணிலேருந்து 11:30னா 1.5 மணி நேரத்தில் அங்கே போகணும். அடுத்ததான் 4 மணிக்கு ஒரு பிரச்சாரம், அடுத்தது 5:30க்கு ஒரு பிரச்சாரம், அடுத்தது 7 மணிக்கு ஒரு பிரச்சாரம், அடுத்தது 8:30க்கு ஒரு பிரச்சாரம். எல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேப்ல ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும், ஒவ்வொரு இடத்துலையும் பேசணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்போ தினமும் எவ்வளோ இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறாருன்றதை பார்த்துக்கோங்க. 1 மணி நேரம் இவருக்கு பத்தாதான், போகிறதே 2 இடம், இந்த 2 இடத்துக்கும் இவருக்கு 1 மணி நேரம் பத்தாதான். ஓட்டு போடுறீங்களா, சத்தியம் பண்ணுங்க, ஓட்டு போடுவீங்கல்ல, நம்ம ராமுவுக்கு ஓட்டு போடுங்கன்றதுக்கு பதிலாக செல்வத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு பார்ப்பல. இப்படி ஏதாவது கோமாளித்தனம் தான் பண்ண போறாரு. போகிற இடத்துல எவனாவது பூசணிக்காய் ஊற்றிக்கி வண்டிக்குள்ள போடுவான். இந்த மாதிரி ஏதாவது கோமாளித்தனங்கள் தான் பண்ண போறாருன்னு வைங்களேன். பாண்டிச்சேரியில் போய் சிலிண்டர் பிரச்சனைக்கு திமுக தான் காரணம்னு கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு போனான். ஒரு சோம்பேறியை எழுப்புறதுக்கு என்னதான் அவன் மேலே நம்ம தண்ணியவே கொண்டு போய் அவன் மூஞ்சில ஊற்றினாலும் அவன் அடிப்படையாகவே சோம்பேறின்றதுனால அவன் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு நாள் வருவான், அடுத்த நாள் தூங்கிடுவான். அப்படிதான் சோம்பேறினா அப்படிதான், அவன் காரணம் தேடிக்கிட்டே இருப்பான் புதுசா. இன்னும் 17 நாள் தான் இருக்கு, தேர்தலே வரப்போகுது. இன்னும் லீவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கானுங்க டிஃப்ரெண்டா. சேம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ப்ளீஸ் மக்களே நம்புங்க, திமுகவுடைய சதி ப்ளீஸ் நம்புங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இறங்கி பார்த்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதுக்கு ஒரு தலைவனால முடியல. வழக்கு தானே, இந்த 17 நாள் என்ன வழக்கு வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், என்ன வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறதுக்கு ஏன் முடியல விஜயால? இவர் வந்து மாநில உரிமைகளை எல்லாம் காப்பாற்ற போறாராம். ஒன்றிய அரசு எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் நான் பயப்படவே மாட்டேன்றாப்புல. இவர் பாஜகவுடைய அழுத்தங்களுக்கு இவர் வந்து பயப்படாம அவர் வந்து ஸ்ட்ராங்கா நிற்பாராம். ஏட்டா ரோட்ல கூட்டத்தை கூட்டினா ஒரு வழக்கு போடுவாங்கன்னு சொல்லி அதுக்கு பயந்து போயிட்டு இருக்கானுங்க. அது வேட்புமனுவில் அங்கே ஆட் பண்ணணும், அது இங்கே ஆட் பண்றது ஈஸி, அங்கே ஆட் பண்றது கஷ்டம், அது வழக்குகள்லாம் ரொம்ப கஷ்டம், அப்படி இப்படின்னு கடந்து உருண்டிட்டு கிடக்குறானுங்க. இவனுங்க பாஜகவுடைய அடக்குமுறைகளை எல்லாம் தாங்குவானுங்களாம், கிழிப்பானுங்க. கள அரசியல்ன்றது ஒரு கட்சிக்கு எவ்வளவு முக்கியன்றதே தெரியாம லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சியில களப்பணியிலலாம் ஈடுபட்ட ஒரே நபர்னு சொன்னா செங்கோட்டையன் அவர்கள் தான். அவர்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கள அரசியல் எவ்வளோ முக்கியன்றது. இவர் பாட்டுக்கு பரப்புரைக்கெல்லாம் வராமல் ஒரு பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு நம்மக்கிட்ட தான் ரூட்டு மாஃபியா இருக்கு. காசு கொடுத்தா நிறைய பேர் இருக்கானுங்களே வேலை செய்கிறதுக்கு, ட்வீட் எழுதுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. அவனுங்களை வச்சு மக்கள்கிட்ட நம்ம ஒரு நரேட்டிவை செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மிதப்பில் வாழ்கிறார். மக்களுக்கு தெரியாதா விஜய் ஏன் வெளியே வராமல் இருக்கார் அப்படின்ட்டு? என்ன ஒரு நேரமா 2 நேரமா எப்போ பார்த்தாலும் புதுசாக ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டே இருந்தா மக்களுக்கு தெரியாதா? மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இவன் அரசியல் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு நபர் தான் மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. வழக்குக்கு பயந்து ஓடக்கூடியவன் அரசியல்வாதியாவே இருக்க முடியாது. இந்த நிலையில இவன் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான முதலமைச்சர் ஆகணுமா? வழக்குக்கு பயந்துக்கிட்டு இவன் பரப்புரைக்கே வர மாட்டேங்கிறான். இவனுங்க வந்து முதலமைச்சர் ஆகணும், வாயில வருது எனக்கு நல்ல. அடுத்ததா தாவேக்காவை சேர்ந்த செங்கோட்டையன் ஒரு சூப்பரான ஒரு மருந்து சொல்லியிருக்காரு, சளி பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்னு. இப்போதான் அவரை பற்றி பேசினேன். செங்கோட்டையன் ஒருத்தர் தான் இங்கே கள அரசியல் பண்ணியிருக்கிற ஒரே நபர்னு. அந்த நபரே என்ன லட்சணத்தில் இருக்காருன்றதை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. கள அரசியலில் அனுபவம் இருக்குன்னு தானே நான் சொன்னேன். இவர் கள அரசியலில் எப்படி இயங்கிக்கிட்டு இருந்திருக்கிறார் அப்படின்றத இப்போ நான் போட போகிற காணொலியிலேயே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் என்ன பேசுகிறாருன்றதை நீங்கள் பாருங்கள். நம்முடைய விசில் சின்னத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்தியாவிலே விசில் சின்னம் தான் இந்தியாவை நாளை ஆளப் போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் எதற்காக சொன்னால், குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தா விசில் ஊதுனா போதும், சளி நின்று போயிடும். வயது முன்னே சொல்லுவார்கள் மூச்சு பயிற்சி வேண்டும். நல்ல பெரிய விசில் கொடுத்து நீங்க அடிச்சுன்னு வச்சுக்குவேன், வயது முழு ஆற்று நல்லா பம்பிங் ஆகிடும். சூப்பரா பேசுறாருல,
குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா விசில் கொடுத்தா போதுமா சளி சரியாயிருமா. ஜாம்பி கூட்டத்தை கூட சேர்ந்து ஜாம்பியாவே மாறிட்டாரு போல. இப்படிலாம் பேசினாதான் தாவேக்காவில் குப்பை கொட்ட முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. ஐயய்ய என்னங்க நீங்க கை தட்டுனா கொரோனாவே போகுமா? என்ன விசில் அடிச்சா சளி போகாதா? அவர் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியில தான் ஒருத்தர் தெர்மாக்கோல் ராஜு அப்படின்னு சொல்லி பெயர்லாம் வாங்கின பெருமைக்குரியவர். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய கட்சியில இருந்த ஒருத்தர் இப்படிலாம் பேசலன்னா தான் ஆச்சரியம். இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, மாட்டு மூத்திரம் குடிச்சா கேன்சர் சரியாயிரும், எல்லா நோயும் சரியாயிரும் சொல்லக்கூடிய சங்கிகளுடைய தாவேக்கா தற்குறிகளின் வெர்ஷன் தான் இது. இதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் ஒவ்வொரு நோய்க்கும் என்ன மருந்து அப்படின்றத சொல்லிக்கிட்டே வந்தார் தினமும். அப்படின்னா நல்லா இருக்கும். புஷி ஆனந்த் சொல்லுவார், சாப்பாடு தண்ணி எதுவுமே வேண்டாம், தளபதியுடைய முகம் போதும், முகம், தளபதியுடைய முகத்தை பார்த்தா வயிற்று பசியெல்லாம் போயிருமா. இப்படிலாம் புஷி ஆனந்த் சொல்ல, ஒரு பக்கம் இவர் என்னன்னா சளி பிடிச்சிருந்தா விசில் எடுத்து ஊதுனா சரியாருன்னு சொல்ல, அடுத்தடுத்து இந்த கட்சி என்னென்னலாம் சொல்ல போகுது, என்னென்ன மெடிக்கல் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்க போறாங்கன்றதை நானும் பார்க்கணும். அடுத்ததாக காய்ச்சல்லாம் அடிக்குது அப்படின்னு சொன்னாக்க விஜய் போகக்கூடிய வாகனத்துடைய டயர் அணக்குனா போதும் சரியாயிரும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல. ஆகவே தாவேக்கா தற்குறிகள் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு சளி ஏதாவதுலாம் வந்துருச்சுன்னு சொன்னால் விசில் எடுத்து ஃபூன்னு ஊதுனீங்கன்னா சளி குணமாயிரும். நீங்கள் அதை பண்ணுங்க, நாங்கள்லாம் பண்ண மாட்டோம், நீங்கள் பண்ணுங்கடா தாவேக்கா தற்குறிகளா. இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.